ஏங்க அந்த பொண்ணு வந்து படிச்சிட்டு இருக்கிற பொண்ணு, காலேஜ் செகண்ட் இயர் படிக்குதுன்னு சொல்றாங்க. நல்லா படிக்கிற பொண்ணு. ஏடா உங்களுக்கு தான் எதிர்காலம் இல்ல, அப்பாவி பிள்ளைங்களோட எதிர்காலத்தை இப்படி வம்பாக்குறீங்களே. காலேஜ் கேம்பஸ்ல பாதுகாப்பு இல்ல, வீட்டுல பாதுகாப்பு இல்ல, ஸ்கூல்ல பாதுகாப்பு இல்ல, தெருவுல பாதுகாப்பு இல்ல, எங்க தாண்டா பாதுகாப்பு இருக்கீங்க? அந்த எஸ்ஐ இசைக்கராஜா அவர்லாம் இப்ப ரீசெண்டா அந்த கல்லு வித்தவங்க எல்லாம் சுட்டு பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்ததுல, நானே சொல்ல வர காவல்துறையினர் யாராவது இதுவரை கஞ்சா வித்தவனை சுட்டு பிடிச்சான் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருதா? அப்ப ஏன் அதுக்கெல்லாம் ஏன் காவல்துறையினர் வந்து அஞ்சுறாங்க? இதுக்கெல்லாம் கஞ்சா வித்தவனை நீங்க பிடிச்சு நார்மலா கொண்டு போனீங்கன்னா அவன் அதே கஞ்சாவை போட்டு திருப்பி உங்ககிட்ட வம்பளுக்கு வருவான். நானும் சொல்ல வரேன், அவனை முதலே சுட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா திருப்பி அவங்க கிட்ட வரணும்னு தோணுங்க. கொரியர்ல கஞ்சா வருது, மூளைக்கு மூளை கஞ்சா வித்துட்டு இருக்கான். இந்த ஓசிபி பேப்பரா அது வந்து ஆன்லைன்லயே வருது. இந்த ஒரு ஒரு பொம்பளைக்கே தெரியுது, காவல்துறைக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாங்க, ஏன் இவ்வளவு தயங்குறாங்கன்னு தெரியும். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மீஞ்சூரில் ஒரு கல்லூரி மாணவி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் சேர்ந்து போதை ஆசாமிகள் சேர்ந்து அவங்கள வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த தகவல்களை பற்றி தெரிஞ்சதை சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். மீஞ்சூர் பகுதியில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 3 பேர் 3 ஆசாமிகள், போதைப் பொருள் ஆசாமிகள் வந்து இந்த மாதிரி இந்த புள்ளிங்கோ அப்படி இப்படின்ட்டு அலைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 3 பசங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பின்னாடி வரை ஏறிச்சாடி ஒரு 9:30 மணி அளவுக்கு அந்த வீட்டில் வந்து என்ன சொல்ற கொள்ளை அடிக்கும் நோக்கத்துல வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவனுங்களுக்கு தான் இரவு எது பகல் எது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாத, கஞ்சா போட்டா ஒருவேளை 9:30 வந்திருக்காங்க. அதான் 9:30 வந்திருக்கானுங்க. என்ன நினைப்புல வந்தானுங்கன்னு தெரியல. ஒருவேளை மிட் நைட்டுன்னு நினைச்சிட்டானுங்களான்னு தெரியல. பொதுவா இந்த மாதிரி ராபரி தப்ட் எல்லாமே ஒரு 2 மணில இருந்து 4 மணிக்குள்ளதான் நடக்கும். ஏன்னா அப்பந்தான் மக்கள் வந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள் அப்படிதான் கொள்ளையிடுவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா அவன் 9:30 வந்திருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய கூறுகட்ட குக்கர்னு இதுல இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் எந்த அளவுக்கு போதையில வந்து அவன் இருந்திருக்கான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எவனோ மணியை பார்த்து சொல்லியிருப்பான்னு நினைங்க, மச்சான் இருட்டிட்டு மச்சான் உள்ள புகுந்துடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து அந்த அதாவது கொள்ளையடிக்கணும்னு நோக்கத்துல வந்திருக்கா. அந்த பொண்ணு எப்படியும் கத்தி இருக்கும்ல, அதாவது வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு, செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த பொண்ணு 10th-லயும் 12th-லயும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான், நல்லா படிக்கிற பொண்ணு. சோ ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு எக்ஸாம்க்கு. இல்ல இப்ப இந்த படிக்கிற பொண்ணுங்களுக்கு தான் மேம் பிரச்சனையாவே இருக்கு. பயங்கரமா இருக்கு பிரச்சனை. அந்த விளாத்திக்குளம்ல அந்த பொண்ணும் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் உள்ள பொண்ணுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. சின்ன சின்ன பொண்ணுகள் தான் இவனுக்கு கஞ்சாவை போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி. ஸோ இதுல வந்து முழு விவரம் எதனால வெட்டுனாங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு தகவலும் வரல. ஆனா ராபரிக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு சத்தம் போட்ட உடனே சரமாரியா போதையில வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா அந்த பசங்க மேல ஏற்கனவே கேஸ் இருக்கு அந்த மீஞ்சூர் காவல் நிலையத்துல. அதுல குறிப்பா அந்த ரோலக்ஸ் என்கிற டில்லி பாபுவா அந்த பையன் மேல ஏற்கனவே ஒரு 4-5 கேஸ். எதுல பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா இது பண்ணி மது அருந்திட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணது, இந்த மாதிரி தெஃப்ட் ராபரி அதுலலாம் இருக்கு கேஸ். அவன் வந்து இப்ப பெயில்ல தான் வெளியே சுத்துறான் போல. சோ இந்த மாதிரி என்ன ஒரு பையன் நல்ல தமிழ் பேரு செந்தமிழ் செல்வனா ஏதோ சம்திங் அந்த மாதிரி, தமிழ் செல்வன் அந்த மாதிரி ஒரு நல்ல பேர். அப்புறம் என்ன ஒரு பையன், 3 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் நம்மளோட நாட்டுல வந்து கேவலமான ஒரு கலாச்சாரம், போதை கலாச்சாரம் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியா வருது. இப்போ அந்த மெத்தபெட்டைனா அது, அப்புறம் அந்த கூலிப்பு, அப்புறம் அந்த ஸ்டாம்ப் மாதிரி ஒண்ணு ஏதோ சொல்றாங்க, அப்புறம் அந்த எல்சிடி சம்திங், அப்புறம் இன்ஜெக்ஷனு அது இது இந்த கழுத்துல கையில கால்ல எல்லாம் போடுதாங்களாமே. சோ போதை வந்து முன்னாடி எல்லாம் போதை பொருள் கஞ்சா அப்படின்னாலே அந்த பவுடர் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இப்போ அது எல்லா ரூபத்திலயும் வருது, லிக்விடா வருது, சாலிடா வருது. சொல்லணும்னா கொரியர்ல டெலிவரி பண்றாங்களாம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த ஓசிபி பேப்பர்னு சொல்றாங்க பாருங்க, கஞ்சா உருட்டுறது, அது எல்லா ஆன்லைன் ஃபேமஸ் வெப்சைட்லயும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. 5 வருஷத்துல எனக்கு ரொம்பவே எப்படி சொல்லன்னு தெரியல, அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு வைங்களேன். மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவா செயல்படணும். இன்னும் தேவையில்லாம பண்ணாங்கன்னா நாட்டோட நிலைமை அதை என்ன சொல்லன்னு தெரியல. அதை விடுங்க, நமக்கு இதுக்கு வருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 3 பசங்களும் அந்த புள்ளிங்க மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா வச்சுக்கிட்டு, இந்த கால்ல முக்கா பேண்ட போட்டுக்கிட்டு அப்படி இப்படி பயங்கரமா சுத்துற பசங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் அப்படி விடுறானுங்கல்ல, ஏன் நீங்க காவல்துறைக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்,
நீங்க வந்து தயவு செய்து அவன் அரெஸ்ட் பண்றீங்களா ஒருத்தனை, அவனை வந்து ஏதாவது குற்றம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டீங்கன்னா தயவு செய்து மொட்டை அடிச்சு விட்டுருங்க. அந்த முடி இருக்கிறதுனால தானே சிலுப்பிட்டு அலைதான். எப்பெல்லாம் அவன் கேஸ்ல மாட்டானோ அப்பெல்லாம் மொட்டை அடிச்சு விட்டுருங்க. அப்ப அந்த ஒரு இதாவது அவனுக்கு இருக்கும்ல. இந்த மாதிரி தேவையில்லாம நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் நம்ம நல்ல பிள்ளைங்களையும் சீரழிக்குது. இந்த மாதிரி ஒரு 1 2 பேர் அங்கங்க முளைச்சி புள்ளிங்க அப்படி இப்படின்னு முளைச்சி நல்லா உள்ள பசங்களையும் கெடுக்குறாங்கன்னு தான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்ல, இந்த போதை கலாச்சாரத்துல இப்போ நிறைய சஃபர் ஆகுறது யங்ஸ்டர்ஸ் தான். முன்னாடிலாம் அந்த கஞ்சா அது இதெல்லாம் இந்த படிக்காதவன், இந்த கள்ள கடத்தல் பண்றவன், அவன் இவன் ரவுடி அப்படிதான் யூஸ் பண்ணுவான். இப்போ காலேஜ் படிக்கிற பையன், ஸ்கூல் படிக்கிற பசங்க, பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இந்த பப்ல அது இதுன்னு பயங்கரமா யூஸ் பண்றாங்க. அப்போ இது எதை நோக்கி வந்து இந்த நாட்டை கொண்டு போகுது? அது மட்டும் இல்ல, எதுவும் குத்தகைக்கு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இந்த 5 வருஷம் ஆட்சியில போதைப் பொருள் அவ்வளவு தூரம் தமிழ்நாடு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகும்னு குத்தகைக்கு எதுவும் எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு இப்ப நிலவரம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்களா. நான் என்ன சொல்ல வரேன், இந்த எப்படியும் இந்த போதைப் பொருள் எல்லாம் சர்க்குலேட் பண்றவனும் தமிழ்நாட்டுல தானே இருப்பான். ஏன்னா மேல இருந்து வானத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து போடுறானு சர்க்குலேஷன்லாம் உள்ளதானே இருக்கும். அவனும் மக்களோட பெரிய மாஃபியா மக்களோட மக்களா தானே வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்குன்னு குழந்தை குடும்பம் குட்டி இதெல்லாம் இருக்கதானே செய்ய. நாளைக்கு அவன் பிள்ளை இந்த மாதிரி சஃபர் ஆச்சுன்னா கண்டிப்பா சஃபர் ஆகும். அதாவது நீ மத்த பிள்ளைகளுக்கு பண்ற மத்தவங்களோட என்ன சொல்றது, மத்தவங்களோட கலாச்சாரத்தை நீ கெடுக்கிற, மத்தவங்களோட குடும்பத்தை அழிக்கிற, மத்தவங்களோட சந்ததியை நீ அழிக்கிற அப்படின்னால உன்னோட சந்ததி கண்டிப்பா அழிஞ்சிரும். நீ நினைக்கலாம் நம்ம பசங்க சேஃபா இருக்காங்க, மத்த பசங்களுக்கு தானே நம்ம இது பண்ண. நாளைக்கு அவன் பணத்துக்காண்டி ஒன்னையே கொலை பண்ணுவான் அவன் மகன். நாளைக்கு உன்னோட பொண்ணு ஒன்னையே என்னனாலும் பண்ணும் இந்த மாதிரி. ஏன்னா மத்த வீட்டுல நடக்கிறது நாளைக்கு உன் வீட்லயே நடக்கும். நீ பணம் கொடுக்கலன்னு பண்ணுவான், அவன் சொத்தை அவன் பேர்ல எழுதி கொடுக்கலன்னு பண்ணுவான். என்ன பண்ணுவ நீ? எப்படியும் நீ கொஞ்சம் வசதியா தான் இருப்ப. ரொம்ப பாவப்பட்டவன் எல்லாம் இப்போ எல்லாம் கஞ்சா விக்கிறது இல்ல, இப்போ எல்லாம் பயங்கர செட்டில்டா இருக்கானுங்க. முன்னாடிதான் அங்க எங்கன்னு களவாடி பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்க அப்படி இப்படின்னு பண்ணுவானுங்க. இப்போ எல்லாமே பெரிய மாஃபியாவா இருக்குது. சோ அப்போ உன்னோட குடும்பத்திலயும் நாளைக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும். நீ வந்து மக்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற, அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா நினைச்சுதான் இது பண்ற. ஆனா நாளைக்கு அது உன்னோட தலைமுறைய பாதிக்கும் போதுதான் உனக்கு தெரியும். இப்போ உன்னை பாதிக்கலனாலும் உன் பிள்ளைய நாளைக்கு பாதிக்கும், அவனை பாதிக்கலன்னா அவன் பிள்ளைய நாளைக்கு பாதிக்கும். இந்த கலாச்சாரம் இப்போ தமிழ்நாட்டை சுத்திட்டுன்னா அது எப்படி போகும்? அதை வந்து போக்கணும்னா நிறைய சீர்திருத்தவாதிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும். ஆனா மக்கள் வந்து அத ஒரு சீரியஸா எடுக்க மாட்டாங்க. அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து முதல்வர் முன்னாடியே சொல்றாங்க, இந்த ஆட்சியில வந்து பாலியல் வன்கொடுமையும் கஞ்சா புழக்கமும் அதிகமா இருக்கு, அது மட்டும்தான் இந்த ஆட்சியில குறை சொல்ல முடியும், மத்த எந்த விதத்துல நீங்க குறை சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த 2 குற்றமும் வந்து அவங்களுக்கு குற்றமாவே தெரியலையா மேடம்? எப்படி ஒரு பெண்ணா இருந்து எப்படி இதெல்லாம் பேச முடியுது அவங்களால? அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதாவது அவங்க நம்ம விஜயகாந்த் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் அவரு விட மாட்டாரு. ஏன்னா அவரோட கொள்கையே வேற. இவங்க அந்த கொள்கையை மாத்தி இந்த மாதிரி தேவையில்லாம சேரக்கூடாத சேர்க்கை கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. சேர்க்க தெரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி கஞ்சா கலாச்சாரம், அப்புறம் என்னது இப்போ இந்த போதை விஷயம் சொல்றாங்கல்ல, இது 2 தான் நடக்குது தமிழ்நாட்டுல. வேற என்ன நடக்குது? இதுதானே அடிப்படை. மத்த குற்ற சம்பவத்துக்குலாம் தானே அடிப்படை, கஞ்சா தானே அடிப்படை காரணம். அவன் ஒருத்தன் கொலை பண்றானா கஞ்சா போட்டுட்டு கொலை பண்றான், பாலியல் வன்புணர்வு பண்றானா கஞ்சா போட்டுட்டு பண்றான், திருடுறானா கஞ்சா போட்டுட்டு பண்றான், ஒருத்தனை அருவாளை வச்சு வெட்டுறானா கஞ்சா போட்டுட்டு. என்ன அந்த தைரியம் எப்படி வருது அவனுக்கு? சாதா மனுஷன் ஒருத்தனை கொலை பண்ணிட முடியுமா? சாதா மனுஷன் ஒருத்தங்களை துன்புறுத்த முடியுமா? என்னன்னு கூட பேசிட முடியாதே. மத்தவங்க மனசு கஷ்டப்படணும். அது வந்து ஒரு மனுஷ குணம் வந்து அவ்வளவு தூரம் ஒரு பாவப்பட்ட ஒரு குணம், ஒரு கருணை தன்மை உள்ள குணம். அதனாலதான் அவங்க பேரு மனுஷங்க. இல்லைன்னா மிருகான்ட்டு போயிருவாங்களே. அந்த அளவுக்கு ஒரு மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கு. அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கும் நம்மள மாதிரி வலிக்குமே, அதாவது மத்த உயிருக்கும் நம்மள மாதிரி வலிக்குங்கிற ஒரு மனப்பான்மை மனித உயிருக்கு இருக்கு. ஆனா அதை வந்து மிருகமா மாத்துறது இந்த மாதிரி கஞ்சா பொருட்கள் தானே. அதை வந்து மக்கள் மத்தியில சர்க்குலேட் பண்ணி மக்களை வந்து மிருகமா மாத்திட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. இல்ல இப்போ இதுக்கு வந்து காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? காவல்துறையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. கல்லு போதையா கஞ்சா போதையா, ஒருவேளை கல்லுதான் போதையோ அப்படின்ட்டு கல்லு இறக்குனவரை போய் சுட்டுட்டு நிக்காங்க அவங்க. அதுவும் அவன் இறக்குனானான்னு கூட தெரியாது. ஏதோ பனை விவசாயி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் அந்த இதை நம்ம சம்பவத்தை நம்ம போட்டிருக்கோம், அவனை இது பண்ணிருக்காங்க. கஞ்சா பொருள் எல்லாம் பயங்கரமா சப்ளை ஆகுது. காவல்துறைக்கு இதுல வந்து என்னன்னு தெரியல, எதனால இப்படி இருக்காங்க. ஒருவேளை ஏன்னா இதுல வந்து பாதிக்கப்படுறது காவல்துறையோட குடும்பமும் தான். கஞ்சா விக்கிறவன் கூட அவனோட பையனை ஃபாரின்ல படிக்க வச்சிருப்பான், அங்க எங்கன்னு பயங்கரமா செட்டில் பண்ணி விட்டுருப்பான். ஆனா அந்த காவல்துறை கண்டுக்காம இருக்காங்கல்ல நிறைய பேரு. சில பேர் லஞ்சம் வாங்கிட்டு, சில பேர் நமக்கு என்ன வம்பு, நடக்கிறது நடக்கட்டும்,
அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படுறது அவங்க குடும்பமும் தான். அவங்களோட பையன் நாளைக்கு கஞ்சால அடிமையாவான், அவங்களோட பொண்ணு நாளைக்கு கஞ்சால அடிமையாகும். நாளைக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா கூட ஏன் மருமகன் கஞ்சாக்கு அடிமையாக மாட்டானா, மது போதைக்கு அடிமையாகி மகளை போட்டு கொள்ள மாட்டானா? நிறைய விஷயங்கள் அப்படித்தானே பாக்குறோம். வரதட்சணை கொடுமை அது இதுன்னு. நீங்க உங்களோட உடம்புல வலு இருக்க வரைக்கும் உங்க மகளை காப்பாத்துவீங்க, உங்க மகனை காப்பாத்துவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட தலைமுறை எப்படி இருக்கும்? உங்களோட பேர பையன் நாளைக்கு கஞ்சா அடிப்பான். இப்போ நீங்க காவலர்கள்லாம் கையை கட்டி வாயை புத்தி நின்னீங்கன்னா நாளைக்கு உங்களோட தலைமுறையே கஞ்சாக்கு அடிமையாயிரும், அழிஞ்சு போயிரும் தலைமுறையே. நீங்க பொதுமக்களுக்கு தானே நமக்கு என்ன வம்புன்னு இருந்தீங்கன்னா உங்களோட காலம் வரை உங்க குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் யார் உங்க குடும்பத்தை காப்பாத்துவா? குடும்பமே அழிஞ்சு போயிரும் சொல்றேன் நானு. இல்ல பொதுமக்களுக்கும் அதே நிலைமை தானே மேடம்? பொதுமக்களாவது விதி ஓட்டு போட்ட பாவத்துக்கு விதின்னு இருக்காங்க. காவலர்களை சொல்றேன், கண்காணிப்பு கம்மியா தானே இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வருது. நானே சொல்ல வர இதே எஸ்ஐ இசக்கி ராஜாவா அவரு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அதே ஒரு நான் மத்த ஊரெல்லாம் கேக்குறேன், அவரு ஒர்க் பண்ற இடத்துலயே நிறைய கஞ்சா சப்ளை ஆகுதுன்னு சொல்றாங்க ஆளுங்களும் அந்த ஏரியால. அதை ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி கஞ்சா வியாபாரிய சுட்டு பிடிச்சாருன்னா எப்படி நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவோம்? மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஹீரோவா தெரிவாரு. அவரோட மோட்டிவே அதுதான். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபர்ஸ்டே கல்லு இறக்குனாங்க சுட்டம் அப்படிங்கறது தெரியாம சொல்லிட்டாங்க. இல்ல அப்படின்னா இது வேற விதமா புனையப்பட்டிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா கஞ்சா வித்தான், கல்லோட சேர்த்து கஞ்சாவையும் வித்தான், நான் சுட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் சொல்றதுக்கு மத்த கட்சியினரோ அந்த அன்னைக்கு போராட்டம் நடத்தினவங்களோ இடம் கொடுக்கல. இமீடியட்டா அவங்க போராட்டத்தை நடத்தினதுனால காவல்துறையால ஒண்ணுமே பண்ண முடியல. இல்லன்னா கதையை மாத்திருப்பாங்க. அதே மாத்திருப்பாங்க 100% திரைக்கதை வசனம் எல்லாம் அவங்களுக்குன்னு சொல்லியா கொடுக்கணும், எஃப்ஐஆர் எல்லாம் எழுதுறது. அதெல்லாம் இது பண்ணுவாங்க. இப்பவும் ஏதோ கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க ஃபேமிலி மேல நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது வழக்கறிஞர் மூலமா அவங்க எதிர்கொள்ளணும். அத இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் காவல்துறையினர் அந்த அவரு கொஞ்சம் அப்படி செயல்பட்டு இருந்தாலே பயங்கரமா இருக்கும். தேவையில்லாம அந்த கல் இறக்குனா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இஷ்யூ பண்ணிதான் அந்த மாதிரி ஆச்சு பிரச்சனைகள். அதுதான் அவங்களுக்கே அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு போல. கல்லு போதையா கஞ்சா போதையா? ஒருவேளை கல்லுதான் போதையோ? இந்த சொல்லுவாங்கல்ல அந்த வடிவேல் கமெண்ட்ல, விஜய்தாசா இல்ல ஜெயசுதாசா, அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல போய் அங்க போய் சுட்டுருக்காரு அவரு, கஞ்சா வியாபாரிய சுடாம. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது தமிழ்நாட்டுல. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.